இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம். ஆண்டவரே இயேசுவே, எங்கள் குற்றங்களை மன்னித்து நாங்கள் மனமாற்றம் பெறும்பொழுது ஆசீர்வாதங்களை கொடுத்து மறுவாழ்வை கொடுக்கின்ற உமது நல்ல செயலுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம், எவ்வாறு பாவம் செய்யாத பெண்மணியை 2 முதியவர்கள் குற்றம் சாட்டினார்கள் என்றும் தானியேல் இறைவாக்கினர் அவரை சாவிலிருந்து எவ்வாறு மீட்டெடுத்தார் என்பதை பற்றி விளக்குகிறது. நற்செய்தி வாசகத்திலே குற்றத்தால் பிடிக்கப்பட்ட பெண்மணியை இயேசுவிடம் கொண்டு வருகிறார்கள். உங்களுள் பாவம் செய்யாதவர் முதல் கல்லை எறியட்டும் என்று இயேசு கிறிஸ்து கொண்டு வந்தவர்களிடம் கூறினார். அவர்களில் உள்ளவர்கள் அனைவரும் சென்று விட்டார்கள். இயேசு அந்த பெண்ணிடம், உம்மை தீர்ப்பிட யாரும் இல்லையா என்று கேட்டார். யாரும் இல்லை என்று கூறியவுடனே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இதோ இனிமேல் பாவம் செய்ய வேண்டாம் என்று கூறி அவருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தினார். அன்பான இயேசு ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்தாலும் எங்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து மறுவாழ்வை கொடுக்கின்ற உமது இரக்கத்தின் செயலுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். நாங்கள் செய்கிற தவறுகளை தவிர்த்து நல்ல உள்ளம் உடையவர்களாக வாழக்கூடிய அருளை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை நோக்கி நமக்காகவும் நம் தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் செய்கின்ற தவறுகளை தவிர்க்க இறைவன் தூய ஆவியின் துணையை தர வேண்டும் என்றும் நல்வாழ்க்கையை வாழ அருள் தர வேண்டும் என்றும் ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன். புனித எருசலேமின் சிறில் கூறுகின்றார், இயேசு கிறிஸ்துவில் மனிதன் கடவுளாக வரவில்லை, கடவுள் மனிதனாக வந்திருக்கிறார்.